இப்போ நீளங்கள் வந்துட்டு பூஜ்ஜியமானு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் உள்ளீட்டுக்கும் முதலாம் தீர்வு பெட்டிக்கும் இடையே அறிமுகம் செய்யக்கூடிய போலி குறிமுறை நிபந்தனை எழுது. அவை நாங்கள் இங்கே வந்துட்டு உள்ளீடு செஞ்சதுக்கு பின்னால் இங்கே கட்டாயம் செக் பண்ணணும் ஏபி வந்துட்டு பெரிது பூஜ்ஜியமானு பார்க்கணும். ஏபி பெரிது பூஜ்ஜியம் அண்ட் பிசி பெரிது பூஜ்ஜியமானு பார்க்கணும். அது அண்ட் ஏசியும் பெரிது பூஜ்ஜியமானு பார்க்கணும். அப்போ இந்த நிபந்தனையை தான் நாங்கள் என்ன செய்யணும், அறிமுகப்படுத்தணும். மூன்று நீளங்களுமே பூஜ்ஜியத்தை விட பெரிதான்றதை நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஏபி வந்து பிசி பிளஸ் ஏசியோட பெருசான்னு பார்க்கணும். இதுக்கு முன் மேலுக்கு நாங்கள் இதை வந்துட்டு அறிமுகப்படுத்தணும். இந்த நிபந்தனை என்ன நிபந்தனை அறிமுகப்படுத்தப்பட்டால் இதை எழுதினால் சரி, ஏபி பெரிது பூஜ்ஜியம் அண்ட் பிசி பெரிது பூஜ்ஜியம் அண்ட் ஏசி பெரிது பூஜ்ஜியம். ஓகே, அது ரைட். அதான் 2018 நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து 19 செய்வோம். ரைட், 19 பாஸ் பேப்பர் பாருங்க. முதலாவது கேள்வி, அதில் பின்வரும் சாதனங்களுள் எது உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகிய இரண்டு திறன்களையும் கொண்டுள்ளது? முதலாவது கான்செப்ட், உள்ளீடாகவும் தொழிற்படும் வெளியீடாகவும் தொழிற்படக்கூடியது. உள்ளீட்டு சாதனமாகவும் தொழிற்படும் வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படக்கூடியது என்று கேட்கப்பட்டிருக்கு. டச் ஸ்கிரீன் என்ன தொடுதிரை தான் உள்ளீட்டு சாதனமாகவும் தொழிற்படும் வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படும். ஜோய்ஸ்டிக்ன்றது உள்ளீட்டு சாதனம் மட்டும். ஓசிஆர்ன்றதும் ஒரு ஸ்கேனர், நியூஸ் பேப்பர் அதில் நாங்கள் ரீட் பண்ணுறது பாவிக்கலாம். அவை ஓசிஆரும் உள்ளீட்டு சாதனம் மட்டும், வெப் கேமராவும் உள்ளீட்டு சாதனம் மட்டும். அவை தொடுதிரையில் உள்ளீடு வெளியீடு இரண்டாகவும் தொழிற்படும். இரண்டாவது, பின்வருவனற்றுள் எது கணனியின் வன்தட்டு செயலிழப்பிலிருந்து தரவு மற்றும் தகவல்களை பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த நடைமுறையுடன் கூடியது? இரண்டாவதுக்கு என்ன வரும்? இரண்டாவது ஆன்சர் வன்தட்டு செயலிழப்பு. அப்போ வந்து வன்தட்டுன்றது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க். ஏன்னா ஹார்ட் டிஸ்கில் எங்களோட தகவல்கள் இருக்க போகுது. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு செயல் இருந்துட்டுனால் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் செயல் இழக்கப்பட்டுரும். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு பழுதா போயிடுது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தரவுகளை நாங்கள் தகவல்களை பாதுகாக்கிறதுக்கு சிறந்த நடைமுறை எது அப்படின்னு சொல்லப்பற்றி. ஃபயர்வாலை நிறுவுறது வந்துட்டு நாங்கள் வலையமைப்புக்குள்ளே நச்சு நிரல்கள் வராமல் அல்லது வந்துட்டு வெளி அணுகல்களில் இருந்து என்ன வலையமைப்பு வந்து நாங்கள் வைரஸில் அதே மாதிரி வெளி அணுகல்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபயர்வால் பயன்படுத்துவோம். இப்போ அது பயன்படுத்தினாலும் அப்போ வைரஸ்கள் வராமல் இருக்கும், ஹெக் பண்ணுறதுகள் பொதுவாக நாங்கள் தடுக்கப்படலாம். அதுகள் வந்து தடுக்கப்படலாம் ஃபயர்வாலால். ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு பழுதா போனால் அதில் எப்படியுமே தரவுகள் இல்லாமல் தான் போகும். அது ஃபயர்வால் வந்துட்டு நாங்கள் பாவிக்கிறதுனால ஹார்ட் டிஸ்க் பழுதா போகிறது நாங்கள் நிப்பாட்ட இயலாது, அது தீர்வாக இருக்காது. நச்சுநிரல் எதிர்ப்பு மென்பொருள் ஒன்றை நிறுவுதல். நச்சுநிரல் என்றால் வைரஸ், அந்த வைரஸுக்கு எதிர்ப்பான மென்பொருட்கள் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம். ஏவிஜி அவாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணங்கள். அப்படியான மென்பொருட்கள் நிறுவினால் நாங்கள் வைரஸ்களில் இருந்து கணனியை பாதுகாக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு வன்தட்டு செயலிழப்பிலிருந்து தரவுகளை பாதுகாக்கிறதுக்கான முறையாக இருக்காது. வலுவான கடவுச்சொல் ஒன்றினை பயன்படுத்து. அவை ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை பயன்படுத்தினால் யாரும் எங்களை கணனிக்குள்ள எங்களுக்கு தெரியாம உள்நுழைகிறத நாங்கள் தடுக்கணும். அதுதான் செய்யணும்.
ஆகவே நாங்கள் இதுக்கு பொருத்தமான விட சீரான கால இடைவெளியில் காப்பு நகல் எடுத்தல் பெக்கப் எடுக்குது. இப்போ நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் எங்களுடைய தகவல்கள் இருக்குது. குறித்த காலத்தில் நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தகவல்களை வேறொரு ஸ்டோரேஜ் டிவைஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், பென் டிரைவாக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம். இப்படியான சாதனங்களில் எங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தரவுகளை போட்டு நாங்கள் பெக்கப் டேட்டாவை எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ ஹார்ட் டிஸ்க் பழுதாக போனாலும் அவை அந்த நாங்கள் பெக்கப் எடுத்த டேட்டா வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்கும். அவை ஹார்ட் டிஸ்கில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நாங்கள் வந்துட்டு குறைச்சி கொள்றதுக்கு, அந்த தரவுகளை திரும்பவும் எடுத்துக்கொள்றதுக்கு பெக்கப் எடுக்கிறது தான் பொருத்தமான விடையாக இருக்கும். கிளியராது? இப்போ பெக்கப் வந்துட்டு பல்வேறு பெக்கப் இருக்குது. பெக்கப் வந்துட்டு நாங்கள் பெக்கப் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு கொடுத்து எங்களோட டிரைவ்களில் சேமித்து வைக்க இயலும். டிரைவ்னு சொல்கிறது வந்து நாங்கள் முகில் கணிமைன்னு சொல்லுவோம், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லி. அந்த முகில் கணிமையை பயன்படுத்திட்டு வந்துட்டு எனக்கு நாங்கள் ஆன்லைனில் எங்களுக்கு ஸ்டோரேஜ் எடுக்கலாம். கூகுள் டிரைவ், ஏன்னா ட்ராப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுகளில் நாங்கள் பெக்கப் எடுத்து நாங்கள் வந்துட்டு அப்படி ஆன்லைனில் எங்களோட தரவுகளை சேமித்து வைக்கவும் வேணும். அப்போ ஹார்ட் டிஸ்கில் மட்டுமே எங்களோட தரவுகளை வச்சிருந்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னால், ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒன்று பழுதாக போனால் எங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்க எல்லா தரவுகளுமே இல்லாமல் போயிடும். இப்போ அந்த தரவை ஹார்ட் டிஸ்கில் எங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத எடுத்து வேறொரு இடத்துல வைக்கிறது தான் நாங்கள் பெக்கப்னு சொல்லுவோம். அவை ஹார்ட் டிஸ்க் பழுதாகினாலும் அது வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். கணனிகளில் ஃபோனுகளில் நாங்கள் வந்துட்டு இப்படி நாங்கள் ஆன்லைன் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆன்லைனில் இப்போ கூகுளில் வந்து கூகுள் நிறுவனம் எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு 15 ஜிபி ஃப்ரீயாக தருவாங்க. அதில் நாங்கள் சேமித்து வைக்கணும்னா எங்களோட இமெயில் அட்ரஸ், எங்களோட ஃபோனில் ஏதாவது பழுதாக போனாலும் வேறொரு ஃபோன்லேயோ இதுலேயோ நாங்கள் கூகுளில் வந்துட்டு நாங்கள் சைன்இன் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை திரும்ப எடுத்துக்கொள்ள இயலும். அல்லது வந்துட்டு ஒரு புறச்சாதனங்கள் சொல்லுவோம், ஏன்னா சிடி, டிவிடி, பென் டிரைவ், அதே போல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். அதுகளில் வந்து அப்படியான சாதனங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை அதுலேயும் நாங்கள் என்ன செய்யலாம், போட்டு வச்சுக்கொண்டோம்னால் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு உள்ளக வன்வட்டுன்னு சொல்லுவோம். அது பழுதாக போனாலும் எங்கள்கிட்ட வந்துட்டு பெக்கப்பாக வேறொரு சாதனத்தில் அந்த தரவு இருக்கும். தான் பெக்கப் அப்படின்னு சொல்லுவோம். காப்பு நகல் எடுத்து. கிளியரா பெக்கப்ன்றது? ரைட், ஓகே. மூன்றாவது, பின்வருவனவற்றுள் கணனி தலைமுறைகள் தொடர்பாக சரியானது. 5 தலைமுறைகள் காணப்படுதுன்னு. முதலாம் தலைமுறையில தான் வெற்றிட குழாய், 2ஆம் தலைமுறையில டிரான்சிஸ்டர் தொழில்நுட்பம், 3ஆம் தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்று, 4ஆம் தலைமுறையில் VLSIன்னு சொல்லுவோம், மிகப்பெரிய அளவான ஒருங்கிணைந்த சுற்றுகள். என்ன, 5ஆம் தலைமுறையில் ULSIன்னு சொல்லுவோம், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சர்க்கிட்னு சொல்லுவோம், மிகப்பெரிய அளவான ஒருங்கிணைந்த சுற்றுகள். இந்த தொழில்நுட்பங்கள் தான் ஒவ்வொரு தலைமுறையிலையும் பயன்படுத்தப்படுது. எது சரியானது? ஒருங்கிணைந்த சுற்றுகள் முதலாம் தலைமுறை என்றது பில, அது 3ஆம் தலைமுறையில் தான் பயன்படுத்தப்பட்டது. வெற்றிட குழாய்கள் 2ஆம் தலைமுறை என்றதும் பில, வெற்றிட குழாய் முதலாம் தலைமுறை. டிரான்சிஸ்டர் 3ஆம் தலைமுறை என்றதும் பில, டிரான்சிஸ்டர் 2ஆம் தலைமுறை. VLSI என்றது 4ஆம் தலைமுறை என்றது சரி. நாலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் இலங்கையில் G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அரசாங்கத்தினால் பிரஜைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சேவை எது அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு எது வரும்?
G2Cனா கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். அப்போ இணையத்தின் மூலமாக அரசாங்கம் பிரஜைகளிடம் தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இணையம் பாவிக்கப்படணும். அரசாங்கத்தில் இருந்து சிட்டிசன்ஸுக்கு என்ன சேவை வழங்கப்படுது அப்படின்னு சொல்றதுதான் கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். தொடரறா முறையில் காப்போத சாதாரண தர பயிற்சி பெறுபவர்களை பார்வையிடல். அது சரி. இப்போ ஒன்லைன்ல தொடரறா முறை என்று சொல்றது ஒன்லைன். தொடர் அறு என்றால் ஆஃப்லைன். தொடர் அறா முறையில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் பார்ப்போம். ஒன்லைன்ல தான் பார்ப்படுது. ஏன்னா பிரஜைகள் தான் பார்க்குறாங்க, கவர்மெண்ட்லேருந்து தான் வழங்கப்படுது. அவை கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ். தொடர் அறா முறையில் உணவுப் பொருட்களை கட்டளை செய்ய ஆர்டர் பண்ணுறோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். ஏன்னா ஊபர் ஈட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்றில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸுக்கு வருது. அரசாங்கத்திலிருந்து பிரஜைகளுக்கு வழங்கப்படுற சேவை வந்து இல்லாது. அது வந்து வேணும்னா நான் B2Cன்னு சொல்லணும். பிஸ்னஸ்லேருந்து கஸ்டமர்ஸுக்கு வழங்கப்படுறதாக இருக்கலாம். தொடரறா முறையில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை புதுப்பித்தல். அப்போ அது வந்து கவர்மெண்ட்லேருந்து சிட்டிசன்ஸுக்கு ஆன்லைனில் வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுவும் சரி, ஏயும் செய்யும். பட் 5வது கேள்வி. பின்வருவனற்றுள் தரவு முறை வழியாக்கத்திற்கு உதாரணம். முறை வழியாக்கம் சொல்றது ஒரு செயன்முறைப்படுத்தப்படும். தரவுகள் செயன்முறைப்படுத்தப்படணும். முறை வழியாக ஒழுங்குபடுத்தப்படுறது. அதுல இது எது தரவு முறை வழியாக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். 5க்கு எத்தனாவது விட வரும்னு பாருங்க. முறை வழியாக்கம்ன்றது பாப்பம். 2வது விட பார்த்தீங்கன்னா கோப்பொன்றை யூஎஸ்பி செலுத்தின்றது ஒரு பென் டிரைவ், பழிச்சீட்டு நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ்பி செலுத்திலிருந்து கணனியன் 130. அப்போ பென் டிரைவ்ல இருக்கிறத கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணுறாங்க. அப்போ அங்கே எந்த ஒரு முறை வழியாக்கமும் நடக்குது, ஃபைல் காப்பி ஆகுது, அவ்வளோதான். 3வது பார்த்தீங்கன்னா தனிநபர் கணனி ஒன்றில் ஒளிப்பதிவு மென்பொருளை நிறுவுதல். அவை சாஃப்ட்வேர் ஒன்று இங்கே இன்ஸ்டால் பண்ணப்படுது. கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணப்படுவது. அது வந்துட்டு முறை வழியாக்கம் இல்லை. வருடி ஒன்றை பயன்படுத்தி வருடப்படுது. அப்போ கடிதம் ஒன்று ஸ்கேன் பண்ணிப்படுவது. அங்கேயும் முறை வழியாக்கம் எதுவும் நடக்க இல்லை. முதலாவது பார்த்தீங்கன்னா பண மீளப்பெறுவன் பின்னர் வங்கி மென்பொருளினை பயன்படுத்தி கணக்கு மீறி கணிக்கப்படுது. கணித்தல். இதுல முதலாவது தான் முறை வழியாக்கமாக இருக்கு. மீதி கணிக்கப்படுறது. மீதி கேள்விகளை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ்.